பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களுக்கும் கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை செய்திகளை உங்களுக்கு அனுப்ப கொஞ்சம் தாமதமாச்சு. ஒரு நாளுக்கு முன்பாக ஆபிரகாமை கொடுத்து உங்களோட தெளிவாக பேசப்பட்டது. மற்றொரு நாட்கள் நான் இசைகள் மூலியமாக உங்களை தெரிவிப்பேன் என்று சொல்லி 2 நாட்கள் கடந்தாச்சு. ஆனாலும் கழுகை போல என் தேவன் காத்திருந்தால் கழுகை போல உயர்த்துவேன் என்று சொன்னது காரணங்கள். சில இடங்களில் விழுந்து போகிற காரணங்களும் நம்ம இடத்தில் தான் உண்டு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊழியங்கள் பாதைகளிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, விசுவாசத்திலும் சரி, நம்மளை கீழே தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ ஏற்படும்னா தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு போது ஏற்படும். வாழ்க்கையில் பல போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கணும் என்றார். இன்னைக்கு எசேக்கியேல் குறித்து நம்ம பேசணும்னு சொன்னால் எசேக்கியேல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மையான கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து பெருக செய்யும் போது அவனுக்குள்ள வந்ததுன்னா ஜனங்கள் மத்தியில் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வார். சிலர்லாம் சொல்லுவாங்க, நம்ம கடவுளுக்கு ஈக்குவலாக தன்னை பயணித்துக் கொள்வார் இல்லையா? ஆண்டவர் படைத்த படைப்பிலே கொடுக்கப்படுற எல்லா நாணமும் கர்த்தருக்கு தான். சாலமோன் ராஜா அதை சரியாக பயன்படுத்தினார். சாலமோனு கொடுத்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் படிக்கப்படும் போது சாலமோனுக்குரிய சோத்திர பலிகளை கர்த்தர் உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். அவன் கேட்டது நானும் தான், ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாரு, அவன் தேவைகளை சந்திக்க எல்லாவற்றையும் கொடுப்பாரு. அப்போ ஆண்டவர் நம்ம கேட்பது ஒன்றுனா கேட்காதுன்னு கொடுத்து உதவி செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மறந்து போகும். இன்னைக்கு நிறைய விஷயத்துல யாரும் முன்மை வைப்பாங்கன்னு சொன்னா கடவுளை தான் சொல்லிடுவாங்க. நன்மையை வரப்படும் போது சொல்ல மாட்டாங்க, தீமையை வரும்போது இந்த கடவுளுக்கு இதை செய்தேன் என்று சொல்லுவாங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலம் கொடுத்தவர் கர்த்தர் இல்லையா? உபாகம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல தெளிவாக திட்டமாக 18ஆம் வசனத்தில் படிக்கணும். அப்போ ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர் இடத்துல அவருக்காக நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு, எல்லாத்தையும் ஆஸ்தி கொடுக்க அந்தஸ்து கொடுக்குறாரு, எல்லா பரிபூர்ணத்தையும் கொடுத்த பிற்பாடு நம்ம என்னவா இருக்கிறோம் என்று சொன்னால் இங்கே அழகா இருக்கும். 2 நாளாகத்துல பார்த்தா 32ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் படிக்கும் போது அநேகர் கர்த்தருக்கு என்று எருசலேமுக்கு காணிக்கைகளை யூதாவின் ராஜாவாக எசேக்கியேல் உச்சிதரமான கொண்டு வந்தார்கள். அவனோ இதற்குரிய பிற்பாடு சகல ஜாதியின் பார்வைக்கு மேன்மையானதாக இருந்தான். சகல ஜாதியின் பேருக்கு முன்பாக எப்படி இருக்கிறான்? மேன்மையானவனாக காணப்படுகிறான், தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கிறான். அப்போ மேன்மைப்படுத்திக் கொள்ளப்படும் போது தேவனுக்குரியது. தேவன் நம்மளை கொடுத்து நடத்துற எங்கள் மகன் கூட இன்னைக்கு ஒரு வார்த்தையை கேட்டாரு, பைபிளில் இந்த மாதிரி காணிக்கை கொடுப்பது எப்படிப்பா, அது முதல்ல எடுத்து கொடுக்கணும்னு இருக்குதானே திட்டமாக தெளிவாக இது அநேகர் பார்க்கலாம். அது யாராக நீங்கள் கிறிஸ்துவ கூட இந்த செய்தியை கேட்கும் போது என்னடா முஸ்லீமை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால், வருஷத்துக்கு ஒரு முறை சரியாக அழகாக பைபிள் சட்டத்தின்படியாக திட்டவட்டமாக அதை செய்யக்கூடியவங்க யாரான்னு சொன்னால் முஸ்லீம் தான். ஏன்னா ஒரு மாமிஷத்தை ஒன்று உண்டாக்குவாங்க, அதை வெட்டி அது எல்லாத்தையும் பிரிக்கப்படும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஏழை எளிய சந்திப்பாங்க. 2வது என்ன பண்ணாங்கன்னா தன்னிடத்துல வேலை செய்யணும் கொடுப்பாங்க. 3வது தேவாலயத்தை கொண்டு போவோம். இதுதான் பைபிளுடைய சட்டம். யாராவது செஞ்சிருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏழைக்கும் கொடுக்க மாட்டோம் இல்லையா, நம்ம வேலை ஆட்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனா மேன்மையான யாரோ ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தி கொண்டிருப்போம். உங்களுடைய மேன்மை அங்க காட்டுவோம், யாரோ ஒரு மனிதருக்கு காட்டி கொண்டிருப்போம். நிறைய விஷயங்கள் பைபிள்ல இருக்குதுங்க. என் மகன் நைட்டு இதை கேட்குற அந்த வசனம் இருக்குதாப்பான்னு கேட்குமா? இருக்குதுப்பா, அது உபாகத்தில் இருக்குது, லேவியாகத்தில் இருக்குது, நிறைய வசனம் இருக்குதுப்பா, இவ்வளோ வசனம் இருக்குது, ஏன்பா இது? ஏன்னா அந்த கால கட்டாயத்து வரைக்கும் நான் காத்திருப்பேன் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள. இப்போ மேன்மையை கொடுத்து இன்னைக்கு எடுக்கிறேன்னா ஆபிரகாமை கொடுத்து எடுத்தோம் இல்லையா? ஆபிரகாமனுடைய சோதிக்கும்படி. அப்போ எப்போ சோதிக்கிற ஆண்டவர் தெரியுமா? தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வாங்க, தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வாங்க, எப்பவுமே தன்னை அதிகாரமா பேசிக் கொள்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு மத்தியில கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காத காரணங்கள் என்னடான்னு சொன்னா, ஆண்டவர் அத்தனை ஆஸ்தி அந்தஸ்து எப்படி குத்தார் தெரியுமா? ஆண்டவர் அலைக்கு குளிக்கு சந்தோஷம் நிறைவத்தக்க குத்தாங்க இல்லையா? லூக்கால வாசிப்போம் இல்லையா? நிறைய இருக்கு அந்த வாசனம். 6ஆம் அதிகாரம் 37 போது குடும்பங்கள் அப்போது உனக்கு அலைக்கு குளிக்கு கொடுப்பார் என்றால் லூக்கா 5ஆம் அதிகாரம் தான் இல்லாத ஒரு மீன் கடலுக்குள்ள கொண்டு வருவார். கடல் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு வந்த பேதுருக்கு மறுபடியும் வலைய போடும் போது ஏராளமா தாராளமான மீன் கிடைத்த காரணம் தெரியுமா? கர்த்தரை நோக்கி கிடைக்கும் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். ஆனா உனக்குள்ள மேன்மை வந்துச்சுறான்னு சொன்னா, உனக்குள்ள ஒரு அதிகாரம் வந்துச்சுறான், உனக்குள்ள ஒரு ஆடம்பரம் வந்துச்சுறான்னு சொன்னா உன்னை சோதிக்கும்படி சில பிரச்சனை கொடுப்பார். அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு என்னப்பட்ட பிரச்சனைன்னா வாசிப்போம் பாருங்க. 2 நாளாகத்துல 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கும் போது அவனை ஆஸ்தி படிக்கும் போது அவனை என்ன பண்றாரு? ஒரு வியாதி அவனை உண்டாகுது. அது ஒரு பயங்கரமான வியாதி. அப்படிப்பட்ட வியாதி அவனுக்கு உண்டாகப்படும் போது கடலை நோக்கி விண்ணப்பம் பண்றான். என்னாண்டவரே, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன் என்று கேட்கப்படும் போது நான் உனக்கெல்லாம் என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா அப்படின்னு கூட சொல்லுவோம்.
இது ஏசாயா புத்தகத்தில் 38ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிக்கப்படும் போது ஒரு மன்றாட்டை கேட்கும். அப்போ ஏசா என்ற ஒரு தீர்க்கதரிசி கடந்து வந்தவன் ஆயுசு நாட்கள்லாம் சரி பண்ணி சொந்த பந்தங்கள்லாம் சொல்லிட்டு நீ இறந்து போக போற என்ற ஒரு செய்தி அங்கே பகிர்ந்தும் போது இது ஏசாயா புத்தகம் 38ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும் 5ஆம் வசனம் வரைக்கும். அப்போ அது சொல்லக்கூடிய காரியங்கள் நினைக்கப்படும் போது அவன் அழ ஆரம்பிச்சிடான், விண்ணப்பத்தை தெரிவிக்கிறான். எதுக்காக தெரியுமா? தேவன் அவனுக்குள்ள அவனை சோதிக்கும்படி, அவனை பார்த்தீங்கன்னா பெரிய ஆஸ்தி அந்தஸ்தோடு பெருக்கப்படும் போது அவன் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கிறான். எல்லாத்துக்கும் முன்னும் வந்து மேன்மைப்படுத்திக் கொள்ளும் போது அவனுக்குள்ள ஒரு கஷ்டமான ஒரு பலவீனம். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு பலவீனம், ஒரு போராட்டங்கள் எப்படி வந்ததுங்க? ஆண்டவர் நேர்த்தியாக நடத்தி கொண்டிருந்தாரு. எப்படி வந்தது? எல்லா இடத்துக்கும் முன்னாடி போறதுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நான் செய்தி கடந்து போல, இன்னொருத்தர் செய்தி கொடுத்துட்டு இருந்தாரு. அங்கே ஒரு குழப்பம் உண்டாச்சு. அந்த குழப்பம் உண்டாகப்படும் போது நான் இருந்து பார்த்தேன், நிறைய ஊழியக்காரர் உட்காந்துருந்தாங்க. அது ஏன்னா அது எங்கள் வீட்டுக்குரிய காரியங்கள். அந்த மைக்கு என்கிட்ட வந்ததுன்னு நான் எடுத்து சில வசனங்கள் தான் பார்த்தேன். நியாயாதி புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்கன்னா, இந்த குழந்தைய கொடுத்து ஒரு பிறந்த நாளுடைய வாழ்த்துகள். அப்போ அந்த போதகர் பேசி கொண்டிருக்கிறார், நான் ஐயர் பேசி கொண்டிருக்கிறாரு. அந்த போதனை யாரும் கேட்கல. தன்னை மேன்மைப்படுத்தி அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க பண்றாங்க, தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பொறுக்கணுமோ பார்த்து இருக்குமோ. நான் மைக் எடுக்கும் போது சென்னையிலேருந்து என் ஃப்ரெண்டு வந்தார். அவர் தான் பண்ண நான் பேச ஆரம்பிச்சுட்டுமே சொல்லிட்டாரு, அதே ஐயா பார்த்து ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். 27 வருஷமா நான் இந்த ஊழியத்தின் மத்தியில் கடந்து வர பாதைகளை தெரியும். எங்கேயும் தன்னை மேன்மைப்படுத்த. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை கொடுத்து இன்னைக்கு போட்டுங்கிற ஒரு பேண்ட் ஷர்ட்னா அப்படி தான் போவேன். தன்னை அதுக்கு தனியாக பிரித்து காட்டி போக மாட்டேன். தேவன் எனக்கு கொடுத்ததெல்லாம் வார்த்தை தான். அந்த வார்த்தையை எப்படியாவது சுமந்து கொண்டு போய் ஜனங்களுக்கு தெரிவிக்கணும். அவர் கொடுக்குற ஆவிக்குரிய உணவை கொண்டு போய் அநேகம் போஷிக்கும்படியாக கூடியதான் இருக்குமே தவிர அதில் மேன்மை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது மட்டும் கடவுள் அப்படிதான் என்னை நடத்தின்னு வர்றாரு. அப்போ நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சதுமே அவன் 5 நிமிஷம் தான் பேசுங்க, ஒரு செகண்ட்ல சில வசனங்களை கடவுள் கொடுப்பார். ஆனால் இத்தனை மத்தியிலும் அவருக்காக நம்ம பேசி அவரை சரி பண்ணி அவர் இது பண்ணி விடும்போது அவர் மனது முழுவதும் அவருடைய பார்வை முழுவதும் என் மேல் தான். என் மகன் என்ன கேட்டான், அப்பா அவருடைய பார்வை முழுவதும் அது கிடையாதுப்பா, அவங்க வேதத்தை எடுத்து சொல்றாங்க, நாங்கள் வேதத்தை எடுக்காத கர்த்தர் இதயத்திலிருந்து சொல்றாரு அப்படின்னு சொன்னோம். பேசுவது நான் எல்லாம் பரிசுத்த ஆவியான லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனப்படி ஏன் இந்த சாட்சியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன்னா, நம்முடைய மேன்மை நம்மளை தள்ளிடும். பார்க்குற அன்பு சகோதரிகளை எல்லாத்துக்கும் நானே நான் போனால் அந்த காரியம் முடிச்சிடும், நான் செய்த அந்த காரியத்தை முடிச்சிடும், கர்த்தர் செய்வார்னு சொல்லி பாருங்க. நான் சந்திக்கப்பட்ட இத்தனை வருஷமா ஒரு பாப்பாவை பார்த்தீங்கன்னா நான் தான் திருமணம் செய்து வச்சேன். அந்த மகளை திருமணம் செய்து அதுக்கு ஒரு மகள் மட்டும்தான் தெரியும், 2வது மகன் இருக்கிறான் இல்லையே தெரியாது. குறைஞ்சது 4 வருஷம் ஆகிப்போச்சு. 4 வருஷம் ஆகப்போச்சு. 2022 தான் அந்த பாப்பாவை பார்த்தேன். கடைசியாக போய் சென்னை பகுதிக்கு போனேன், ஜெபித்து நான் சொன்னேன், இவ்வளோ வாடகையாம அகப்பட்டு கொண்டிருக்கிற, நீ இருக்கிறது 3 பேருக்கு என்னத்துக்குமா இப்படி 20,000 ரூபா கிட்ட வாடகை மட்டும் வருதாம்மா, எதுக்குமா வீடை மாற்றிக்கோ என்று ஒரு ஆலோசனை கொடுத்து நான் கடந்து வந்தேன். கோயம்பேடு பகுதியில் பெரிய ஒரு வீடு எடுத்து நடத்திருந்தாங்க. அப்போ எதுக்காக அந்த 3 பேருக்கு ஒரு சின்ன ஒரு ரூம் எடுத்துக்கோ, நீ சென்னைக்கு நீ மறுபடியும் மத்திய சென்னைக்கு வந்துடுமான்னு சொல்லிட்டு நான் கடந்து அதோட போனும் வரல, ஆளும் தெரியல, நம்பரை மறந்து போச்சு. ஏன்னா 2023 எனக்கு விளைவினை ஏற்படும் போது நம்பர் எல்லாம் செல்போனை தூக்கிட்டான். வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகள் வரும், எல்லா விதமும் போராட்டம் வரும். ஆனால் எங்கேயும் தன்னை மேன்மைப்படுத்த கூடாது. நான் கொஞ்சம் கஷ்டமாக செய்வேன். என்ன பண்ணுன்னா விட்டு விலைக்கு வந்துடும் தூரமா. எந்த குற்றான்னு கண்டுபிடிக்க முடியாது, எதுக்காக நிற்கப்பட்டாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. நல்லபடியாக பேசிக்கினே நான் ஒதுக்கி தரேன். ஏன்னா சில மனிதர்களிடத்துல நம்ம பேசதான் ஆகுறோன்னா அவங்களுக்குள்ள மேன்மையை நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. சிலெல்லாம் விஷயம் நிறைய வாழ்க்கையில் பார்த்துட்டேன். அப்போ தான் நினச்சேன், ஆண்டவரே நான் ஜெபிக்கப்படும் போது நீ அவங்களுக்கு உதவி செய்து, யானை ஆண்டவரே எனக்கு கொடுத்து நீ உதவி செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் விடியப்படும் போது குடும்பத்தின் தேவைகளை தேவன் சந்தித்து கொண்டே வரார். குடும்பத்தின் தேவையில்லை. இன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா வேலைக்காமனா எங்கள் வீட்டில் எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது காசு கொடுத்தா காய்கறி வாங்குவோம் அப்படின்னு. ஆனால் நேற்று தினத்தில் அதை கொடுக்கும்படியாக எத்தனை பேர் கொடுக்கும்படி தேவனை ஏற்படுத்தினார். நான் சென்னைக்கு இவங்கெல்லாம் போயிட்டாங்க, அங்கங்கே கலைஞ்சி போயிட்டாங்க. நான் வீட்டை சர்ச்சில் உட்காந்தேன். என்ன பண்ணுறேன்னா தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு. ஜெபிக்க வாசல் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மகிழ்ச்சியை நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் உன்னுடைய ஜபங்கள் வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும். பார்த்து பாருங்க, உன் மேன்மையிலேருந்து எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் கத்தர விட மாட்டேன். எஸ்ஐகள் பார்த்தீங்கன்னா அவன் ஜபங்கள் பார்த்து நான் படிக்கிற பாருங்க 25ஆம் வசனத்தில் எஸ்ஐகள் தனக்கு செய்யப்பட்ட உபகாரங்களை நடக்காமல் மனமேன்மையானவானா ஆகையால் அவன் மேல் யூதாவின் மேல் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டானது. ஒருவன் நிமித்தமாக தேசத்து மேல ஒரு கோபத்தை உண்டாக்குறான். காரணம் அவன் மேன்மை.
தன்னை கொடுத்து ஒரு மேன்மை இருந்தது. அப்ப ஆஸ்தி கொடுக்குறாரு. அடுத்தது 27 எசேக்கியேல் மிகுதியான ஐஸ்வர்யம் உள்ளவனா கனம் உண்டானது போல வெள்ளியுடைமையும் பொன்னுடையும் ரதங்களையும் கந்தகங்களையும் கேடகங்களையும் நோனமான ஆபரங்களையும் வைத்துக் கொண்டு பொக்கிஷனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வியாதி வருகிறான்னா அவன் மரணத்துக்கு ஏதான வியாதி வருது. இது ஏசாயால படிக்கும் போது 58 ரொம்ப அழகா இருக்கும். அப்போ தேவன் நம்மளை சோதிக்கும்படியாக 31 படிக்கும் போது இந்த 2 நாளாகத்துல 32 31 தேவன் நம்மளை சோதிக்கும்படி ஒரு பலவீனத்தை கொடுத்து பயத்தை உண்டாக்குனார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பலவீனம் ஏற்பட்டு கஷ்டங்கள் ஏற்பட்டு பலவிதமான கடந்தொழில் மாட்டிக்கொண்ட காரணம் தேவனை கொடுத்து உங்களுக்கு இருந்த காரியத்துக்கு தான் அர்ப்பணிப்பது கிடையாது. யார் கொடுப்பான் என்று நினைப்பது காட்டும் நான் எப்படி கொடுக்கணும் என்று நினைத்து பாரு கர்த்தர் வைத்துருவேன். இன்னார் கொடுப்பாங்க, நான் தான் சொல்றேன், என்னை கொடுத்து நான் சாட்சி சொல்ல முடியும். இன்னார் மூலியமாக இந்த காரியத்தை செய்வார் என்று காத்திருந்த காலங்கள்ல என்னை பார்த்து நான் பல விதமான போராடும்படியாக ரொம்ப கடினமான ஒரு கஷ்டங்கள் வரப்படும் போது நான் கேட்க ஒரு சிலர் டைமிங் கொடுத்து வந்தாங்க. இந்த டைமில் பார்க்கலாமா, இன்னைக்கு பார்க்கலாமா, அன்னைக்கு பார்க்கலாமா சொல்லி கொண்டு ஒன்றையும் வருத்தப்படல, எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், முழங்கால் இட்டேன், ஜெபிக்க ஆரம்பிக்க வாசல் திறந்து கொண்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் போதும் என்ற மனது 1 தீமோத்தேயு 6 போதும் என்ற மனதோடு நான் கேட்க ஆரம்பிச்சது தேவன் கொடுத்து கொண்டே வர. நான் எதிர்பார்க்கல, நான் பாட்டுன்னு இருக்கிறேன். என்னுடைய வாகனத்தை சென்னையிலேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு டெலிஃபோன், ஒரு போலீஸ் அதிகாரி அருமையான ஐயா ஃபோன் பண்ணுறாரு. ஐயா இந்த வண்டி இருக்குது, யார் இருக்குது? எங்கள் வண்டி தான் ஐயா, நாங்கள் வேலை போயிடுச்சு, எங்களுக்கு வேலை விட்டு என் பிள்ளை வேலை செஞ்சு தான் வேலை போயிடுச்சு, நான் சர்ச்சு பாஸ் ஆகிறேன் ஐயா, உங்கள் கிராமத்தை தாண்டி தான் நான் போனோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்காக நான் அந்த வண்டியை விட்டுட்டு போகிறேன், இன்றைக்கி வந்து இன்னைக்கு 5 மணிக்குள்ளே அந்த வண்டியை எடுக்கிறேன்னு சொல்லி 5 மணிக்குள்ளே அந்த வண்டியை எடுத்து வேறு இடத்துல விட்டுட்டு நான் கடந்து வந்தேன். தேவன் எங்கே போனாலும் மனுஷன் இடத்துல மத்தியில் அகப்படாதபடி நம்மளை விடுவித்து கொண்டே வருவார். அப்போ நம்முடைய மேன்மை என்ன பண்ண அறிக்கை செய்து விடணும். அதனால தான் கடந்தொல்ல, அதனால தான் போராட்டம், அதனால தான் வியாதி. எசேக்கியேலுக்கு ஏற்பட்டது வியாதி முடிஞ்சிச்சுன்றாங்க. அதுதான் ஏசாயால படிக்கிற பாருங்க 38 ரொம்ப அழகா இருக்கும். அந்த வசனம் படிக்க போகும் போது ரொம்ப தெளிவா இருக்கும். நல்லா பாருங்க, அந்த வசனம் படிக்கும் போது அந்த நாட்களில் எசேக்கியேல் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதாக இருந்தது. அப்போது ஆமோனுடைய குமாரனாக ஏசா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவரை நோக்கி, நீர் உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளு, நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று கர்த்தர் சொன்னார் என்றான். இதுதான் நடந்தது. அப்போ கர்த்தர் சொல்லிட்டார், அவ்வளவுதாங்க, நீ இருக்க மாட்டேன், நீ மரித்து போயிடுவேன் கடவுள் சொல்லிட்டாருன்னு வந்து தீர்க்கதரிசி அழகா உரையப்படுற வார்த்தை கேட்டு பயப்படுறான். அப்ப என்ன பண்ணா தெரியுங்களா? நீங்களா இருந்தாலும் அதை பண்ணி பாருங்க. உங்க பிரச்சனை வந்தா ஒரு மனுஷனிடத்துல போய் சொல்லாதீங்க. ஒரு மனுஷனிடத்துல சொல்லுவதனால எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ஒரு ஊழியக்காரத்தில் போய் சொல்றேன்னு சொன்னா உனக்காக விண்ணப்பத்தை தெரிவிக்கிற ஊழியக்காரா இருக்கணும். தன்னை மேன்மைப்படுத்துற ஊழியக்காரா அந்த ஊழியத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ முழங்கால் இட்டு ஜெபிக்க கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும். இங்க எசேக்கியேல் பார்த்தா யாரு இந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர்கிட்ட போய் ஏதோ ஒரு சில விஷயம் சொல்லுவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சில விஷயத்துல அது மேன்மையாக நினைக்கிறாங்க. இவர் எப்பவுமே இதுதான் சொல்றாரு, இதுல இருந்து வாங்க, அதுல இருந்து வாங்க, உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட தடுமாற்றம் விடுது என்று தெரிஞ்சுதான் தேவன் வெளிப்பட்டு தான் உங்ககிட்ட சொல்றோம். ஆனா நீங்களும் உங்களுடைய மேன்மை பேசக்கூட அனுமதிக்க மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? அவைகளை விட்டு வெளியே வா என்று சொல்லும்போது நான் விட்டு விலகி தூரம் போகிற காரணங்கள் கர்த்தரை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது ஊழியத்தில் அழைக்கப்படுறாருன்னா சும்மா கிடையாதுங்க. பலர் ஊழியத்துக்காக வந்து பல இடத்துல சொல்லலாம், தப்பா கூட நினைப்பாங்க சிலர்லாம். பலர் செய்யற வேலைக்கு வேண்டிய சம்பளங்கள் கர்த்தர் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 3 அவனுக்கு வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களை போல ஊழியக்காரங்க கிராமங்கள் தோறும் பட்டண தோறும் அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சம்பளம்லாம் கிடையாதுங்க. அனுதினம் கர்த்தருடைய கிருபை தான் சம்பளம், மேன்மை தான். தேவன் கொடுக்குற கிருபையும் தயவும் மீட்பும் ரட்சிப்பும் தான் அவங்களுக்கு சம்பளமா இருக்குது. அப்போ எங்களை போன்றவங்களுக்கு தேவனுடைய கிருபை மட்டும்தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துக்கும் இந்த காசு கரெக்டாக வரும்னு சொல்லுவாங்க. அப்படியே இன்னைக்கு ஊழியம் என்று சொல்ல என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க? வெகு பேர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த போதகர்கள் கூப்பிட்டாரு, அந்த இடத்துல அந்த காரணம் வறுமை, கஷ்டங்கள், நெருக்கடிகள். அதனால தான் சொல்லுவேன், பவுலை போல இல்லையா, பவுலை போல என்ன பண்ண, நீ தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய வழியை தேடிப்பாரு. கர்த்தர் நேர்த்தியாக அழகாக கர்த்தர் உயர்த்துவார். இங்க பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் ஜெபிக்கிறான் பாருங்க. அப்போது எசேக்கியேல் தன் முகத்தையும் கார்மகு புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி,
கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமனாக இருந்தனே, உடைய பார்வைக்கு நலமானதை செய்தனே என்பதை நினைத்து கொள்ளும். என் விண்ணப்பத்துக்கு எசல் மிகவும் அழுதான். அப்போது ஏசாயாவை உண்டாய் கர்த்தரே வார்த்தையானது, நீ போய் எசேக்கியேல் நோக்கி, உன் தகப்பனாகி தாவின் தேவனாக இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், என்ன பண்றான், 15 ஆண்டுகளை உனக்கு மறுபடியும் 15 வருஷம் உனக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்கும் பைபிள்ல படிக்க. ஒரே ஒரு மேன்மை தான், நம்மளை தன்னை மேன்மைப்படுத்தி கொண்ட நிமித்தமாக தான் சில போராட்டம் வீட்டுக்குள்ள வரும், சில பிரச்சனை வீட்டுக்குள்ள வரும். நீ தேவனுக்கு தன்னை தாய்த்து ஒப்புவிட உழைத்து வரும். எப்பவுமே நீ தாய்மைப்படுத்தி கொண்டே இருங்க. எந்த இடத்துல எந்த ஜனமத்திலையும் போயிட்டு உன்னை தனியா காட்டிக்கொள்ளாதுங்க. நான் பாத்தீங்கன்னா எங்களுடைய பேத்தினுடைய பிறந்தநாளுக்கு நான் பேச மாட்டேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல மீட்டிங் வந்து நாங்க பேச மாட்டோம். தள்ளியே நிற்பேன், தூரமா நிற்பேன். இன்னும் எங்க சபைக்கெல்லாம் போயிட்டு சுத்தமா பின்னாடி இருப்பேன். எங்க போதகரே ஏதாவது ஒரு குரல் கொடுத்தா தான் கொடுப்பாரு. ஞானசேகர் நான் தான், ஐயா சொல்லுங்க, நீங்க வந்துருவா, சின்ன ஒரு ஒரு ஜெபம் பண்ண அப்படின்னுவாரு. மைக்கு கொடுத்து சொல்லுவார், ஒரு 5 நிமிஷம் பேசலாம் அப்படின்னுவாரு. அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் நாங்கள் ஏன் அர்ப்பணிக்கிறோம்னு சொன்னால், வறுமையில வாடிக்கொண்டு அங்க திரிந்து கொண்டிருந்த எங்களை ஒவ்வொருத்தரையும் அழைக்கப்பட்ட அழைப்பின்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட காலத்துல ஞானஸ்தானத்தை கொடுத்து எங்களை நடத்த போய் ஒன்னே சொன்னாரு, எங்கேயும் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து கொள்ளுங்க. நான் சபையை விட்டு வெளியே வரும்போது 2002 நான் சபையை விட்டு வெளியே வரேன். 2004 மறுபடியும் உள்ள போறேன். 2005 மறுபடியும் நான் வெளியே வரேன். இன்னைக்கு பார்த்தேன்னா 26 வருஷம் ஆகுதுங்க, இல்லையா? 21 வருஷம் ஆகுது. நான் சபை தலைமை சபை இருக்குது நினைப்பேனே தவிர அங்கே போக மாட்டேன். ஆனால் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும், எந்த ஒரு காரியம் நடந்தால், தப்பா ரைட்டு எதுவும் வந்தாலும் அங்கே அறிவித்து கொண்டே இருக்கு. காரணம், கர்த்தர் எங்களோடு இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கணும், சூழ்நிலையை பார்க்கணும். இந்த உலகம் பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையும் விழப்பட காரணங்கள் என்னன்னு, இவங்களால தான் நான் இப்படி ஒரு பிரச்சனை மாட்டீங்கன்னு மற்றவங்களை சொல்லவே சொல்லாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு இந்த உதவி செய்தேன், இதனால் தான் நான்லாம் பலருக்கு செய்கிற உதவிகளை வெளிப்படுத்திக்க மாட்டேன். கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படனாரு. கொடுக்க சொன்னவர் அவர், கொடுத்துட்டேன். கொடுக்கப்படன்றது அவர். கொடுத்தவங்ககிட்ட போய் திருப்பி கேட்டிருந்தா கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு சிலருக்கு நம்மளால திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் வாங்குறாங்க. அவங்க கிட்ட பார்த்து நான் எப்படியாப்பட்ட அர்ஜென்ட்ல இருந்து உதவி செய்தேன், அவங்க திருப்பி கொடுக்க மனது இருக்கான்னு கேட்பாங்க. கர்த்தர் உன்னை பார்த்து கேட்பாரு, கொடுத்ததுக்காக நீ திருப்பி கேட்கிற நிலைமையோட நீ என்ன பண்ணாத, கொடுக்காத. நல்ல மாத்திரம் உபாகம் புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. ஒருவனுக்கு வெட்டிக்கு வருதுனால வரக்கூடிய பிரச்சனை யாராலும், எஸ்ஐக்கள் 18 அதிகாரம் வச்சா இன்னும் பயந்துருவீங்க. உன்னை நிமித்தமா உன் பிள்ளைக்கு வரணும், உன் மேன்மையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறான். அவ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நான் கண்டு காணாத போவேன். என் குடும்பத்தில் கூட சொல்லுவான், என்னப்பா நீ பாட்டுன்னு இருக்கிறாங்க, தேவன் கொடுத்தாருன்னு, தேவன் கொடுக்க சொன்னாருன்னு. அவங்களுக்கே அவங்க உள்ளத்தில் நிரம்பி கொடுத்தால் நிச்சயமா வாங்கி கொள்வேன். அப்போ கொடுக்க தெரியாத அவங்க பயங்கரமான நெருக்கடியில கேட்கறாங்க. ஒருவேளை அவங்க வசதியாக வாழ்ப்பா இருக்கும் போது ஒருவேளை கொடுக்கலாம், நீ கேட்கலாம், போய் நீ தான் நல்லா இருக்கிட்டே கொடுக்கலாமே. இன்னைக்கு ஒரு அடிமை நிறுத்தத்தை பத்தி ஒரு சிலர்லாம் பத்தின மனசை நோவடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அன்பு மகள் அழுவாங்க பாருங்க. சில விஷயத்துல ரொம்ப வருத்தப்படுவேன் நான். தனக்கு ஒரு மகள் அழுவதை போல இருக்கும், போராடி கொண்டிருக்கும் அந்த மகள். நிச்சயமாக கர்த்தர் சொல்றேன், சென்னையில ஒரு குடும்பம் இப்படி விழுந்து போன குடும்பத்தை பெரிய ஒரு மார்க்கெட்ல ஒரு கடை வைக்கிற அளவுக்கு உயர்த்தினார் கர்த்தர். அந்த மகளையும் கர்த்தர் உயர்த்து போகிறார். வாழ்க்கையில பாருங்க, எஸ்ஐக்கள் போல் மாட்டிக்காதீங்க. எஸ்ஐக்கள் மேன்மை கர்த்தர் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டு கொடுத்த போது அங்க பார்த்தீங்கன்னா அழகாக 21 வசனம் பாருங்க. ஏசாயா 38 வசனம் படிக்கிறேன் பாருங்க. உங்ககிட்ட இருபுற கருக்குள்ள தான் படிங்க. அத்திமரம், அத்திமரத்தினுடைய ஆடைகளை கொண்டு அந்த பிள்ளையின் மேல் அந்த கட்டியின் மேலே போடப்பட்ட அது போட போது அப்போது பிழையெல்லாம் இயேசுகள் சொன்னபடி அது மறைந்து போகுது. கலிகத்தில் ஒரு விதமான கட்டி வந்துருக்கீங்களா, அந்த கட்டி என்ன சொல்லுவாங்க, கேன்சர் கட்டின்னு. இது அத்திப்பழத்தின் தோலை எடுத்து அரைச்சி போட்டேன்னா இடமா அது மறைஞ்சு போயிடுமா. கர்த்தருடைய மருத்துவமும் இதுதான். இன்னைக்கு எத்தனையோ மருத்துவம் சொல்லுவான், இந்த டெஸ்ட் எடுப்பேன், அந்த டெஸ்ட் எடுப்பேன், இது போனால் அந்த மருத்துவர் சூப்பர் ஸ்டார், இவர் எப்படி வாங்க. எந்த சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தாங்க, அது இயேசு கிறிஸ்தான என் தேவாதி தேவன் தான். எப்படிப்பட்ட வியாதியா இருக்கட்டுங்க, அவர் இடத்துல சொல்லுங்க. அத்திமழத்தை பார்த்தா அடிக்கடிக்கும் நேரிவிட கொஞ்சம் திராட்சை ரசத்தை எடுத்துக்கோ அப்படிதான் சொல்லியிருப்பார் பைபிள்ல. புதிய ஏற்பாட்டின் வழியா படிக்க போது அது 1 நாளாக நினைக்கிறேன். அந்த புதிய ஏற்பாட்டு அடிக்கடிக்கு நேரிடுற பலவீனத்துல கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்க. இங்க பாத்தீங்கன்னா அத்திப்பழத்தினுடைய ஆடைகளை கொண்டு இல்லையா,
அதனோட இலையை என்ன பண்ணுவாங்க, மேலே அரைச்சி போட்டு அது கட்டி மாட்டாங்க. இன்னும் பார்த்து 2 ராஜாக்கள் புத்தகத்தில் அங்கே 20ஆம் அதிகாரத்தை படிக்கிறோம் பாருங்க. இதோடு பயங்கர விண்ணப்பம், உங்கள் விண்ணப்பம் அப்படி பெருசாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை மேலே மேலே ஆசீர்வதித்து பெருக செய்வார். படிக்கிற மாதிரி அந்த வசனம் படிக்கும்போது உனக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஏன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக செய்திகளை தெரிவிக்கிற காரியங்கள்ல தேவன் முன்வைத்திருந்தார். படிக்கிற பாருங்க. அந்த நாட்கள் எசேக்கியேல் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதாக இருந்தா, அப்போது அம்மோனுடைய குமாரனாகிய ஏசா என்ற தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவரை நோக்கி, உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளோ, நீ பிழைக்க மாட்டே என்று மரித்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போது எசேக்கியேல் தன் முகத்தையும் சுவருக்கா திருப்பிக் கொண்டு கர்த்தாவை நோக்கி, கர்த்தாவே, நான் உனக்கு முன்பே உண்மையும் மனம் உத்தமனாக இருந்தேன், உன் பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்துக் கொள்ளும். நான் உனக்கு எல்லாம் செய்தேன், என்னை நினைத்துக் கொள்ளும். ஒரே டாபிக் தாங்க. ஏசியா 38 சரி, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் சரி இல்லையா, 2 நாளாகத்தில் 32ஆம் 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்தை உன்னை சோதிக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். உன் மேன்மையை பார்க்கிறாரு, உன்னுடைய அளவில்லாமல் பேசுவதை பார்க்கிறாரு, ஒரு அசட்டத்தனமா மற்றவங்களை பேசுற எண்ணத்தை பார்க்கிறாரு. இவங்களை விட்டு வெளியே வா, உன் நாட்கள் பலவீனத்தை நீக்கி பலப்படுத்திக் கொள்வார். கடந்தொல்லேருந்து நோக்கி என்ன பண்ணுவார், கடந்தொல்லேருந்து விடுவித்து காத்துக் கொள்வார். குடும்பத்தில் குழப்பம் சஞ்சலமா போராட்டமா இருக்கா, வேலையா உனக்கு கிடைக்கல நினைச்சுக்கிறியா, வேலையை கர்த்தர் கொடுப்பார். உன் கையிட்டு செய்யற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன். உபாகம் 28ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் படிக்கப்படும் போது கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் நீ பச்சை படிப்புக்கு ஏற்ற வேலையை கர்த்தர் கொடுப்பார். உனக்கு என்ன வேணா கொடுப்பாரு. மற்றவங்களுக்கு முன்பாக அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக உண்மையும் பரிசுத்தத்தோடு கர்த்தர் உன்னை மேல மேல ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தால், இந்த வசனம் கேட்கப்படும் போது ஒவ்வொரு வசனத்தை விசுவாசித்து எல்லாத்தையும் விட்டு தேவனுக்கு முழங்கால் விட்டு ஜெபித்து பாரு. கர்த்தர் உன்னை அநேக காரியத்தில் உயர்த்தி நீ எதிர்பார்க்காத வேலையும் இல்லையா, நீ எதிர்பார்க்காத கடந்தொழியும் தீர்ந்து போவதோ எல்லாம் கடந்தொழியும் தீர்ப்பாரு, வேலையை கொடுப்பாரு, உன் பிசினஸ் உயர்த்துவாரு, பலவிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வெகு காலம் நின்று போன திருமண காரியத்தை ஆயத்து வைத்து வழிபடுவார். உன் நாவை கொஞ்சம் அடக்கிக்கொள். இசைய புத்தகத்துல சொல்றாங்க, நல்ல தெளிவா இருக்கும். சங்கீத புத்தகத்துல சொல்லுவாங்க, நல்ல அழகா இருக்கும். 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், வாய்க்கு காவல் வை என்ற நிறைய விஷயத்துல உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அறிக்கை செய்து கொடு, கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாரா. இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா. என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, இப்படி கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்கள் திறக்கப்படட்டும். வாழ்க்கையில கடன்பட்டவர்களாம் கடத்தை விட்டு கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார் என்று சாட்சி சொல்லட்டும். வாழ்க்கையில் கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு தேவன் கர்ப்பத்தின் கனி கட்டளிட்டார் என்று சொல்லட்டும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெருக்கட்டும். திருமணத்துக்கு தடைப்பட்ட தடைகள்லாம் ஒடிக்கப்படட்டும். சகல நன்மையும் குறையெல்லாம் கொடுத்து பிள்ளை கல்வியில சிறந்த பிள்ளைகளாக மாற்றி அமைச்சு வாயிட்டு ஆலயத்தை கட்ட முடியாது நிற்கிறப்ப அது கட்டி முடியும். நாம மகிழ்ப்படுத்த பெரிய கேசு ஆமே ஆமே ஆமே.